போட்டியில வென்ற பெரியாழ்வார் காலில் விழுந்து வணங்கி அவரை யானை மேல வச்சு நகர்வலம் கூட்டிட்டு போய் சிறப்பிப்பாரு பாண்டியன் வல்லபதேவன். அங்க விஷ்ணு அவருக்கு காட்சி கொடுப்பாரு. பெரியாழ்வார் புகழ் எங்கும் பரவும். ஆனால் அவர் மறுபடியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து திருமாலுக்கு மலர் மாலை அர்ப்பணிக்கிற திருத்தொண்டை தவறாம செய்வார். ஜெயிச்ச பொற்கிழிய கோவில் பணிக்கே செலவு செய்வார். அவர்கிட்ட இருந்த சொத்துல ஒரு பகுதியை வித்து இடம் வாங்கி அங்க நந்தவனம் அமைச்சு மலர் மாலை கோர்க்க தேவையான பூச்செடிகளை நடுவார். செந்தாமரை, செங்குவளை, மல்லிகை, முல்லை, மாதவி, பூந்துவளம் இப்படி கண்ணனுக்கு பிடிச்ச எல்லா பூக்களையும் பார்த்து பார்த்து வச்சிருப்பாரு. ஒரு நாள் அந்த நந்தவனத்துல துளசி செடி பக்கத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும். கிட்ட போய் பார்த்தா ஒரு அழகான குழந்தை இருக்கும். அவர் அந்த குழந்தைய கையில ஏந்துவாரு. முகத்தை பார்த்ததும் ஆனந்தத்துல மார்போடு அணைச்சு முத்தம் கொடுப்பாரு. பெரியாழ்வாருக்கு குழந்தை இருக்காது. அதனால ஜனகருக்கு சீதை கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு கோதை கிடைச்சிட்டான்னு பேரானந்தத்துல அந்த குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு போவாரு. ஒரு தெய்வம் தந்த பூவே. பெரியாழ்வாருக்கு மக கிடைச்சா தமிழ் மொழிக்கு ஒரு தாய் கிடைச்சா.